வெல்கம் டு சாஃப்ட் டச். இப்போ தான் என்னோடய வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா வீட்டிலே எப்படி நம்ம வந்து லிப்ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டிலே நம்ம வந்து ஈஸியாக லிப்ஸ்டிக் பண்ணலாம். அது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கோங்க. கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ண பின்னாடி பார்த்திங்கன்னா கொக்கோ பட்டர் எடுத்துக்கலாம். பியூர் கொக்கோ பட்டர் உங்களுக்கு கிடச்சா அது நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கேண்டிலிலா வேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் கிடைக்கும். அந்த வேக்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சோயா வேக்ஸ், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜோஜோபோ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லா இன்க்ரீடியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட லிப் கலர் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லிப் கலர் ஷேப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கிற லிப்ஸ்டிக் பிடிக்காது. ஸோ வந்து நான் மைல்டாக தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா டார்க்காக இருக்கணும் உங்களோட லிப்ஸ்டிக் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து இன்னும் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டபுள் பாய்லர் மெத்தடில் தான் நம்ம வந்து இதை மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி வந்து நல்லா ஓரளவுக்கு கொதித்த பின்னாடி நம்மளோட கப்பை நம்ம எடுத்து மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது மெல்ட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு நியரஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே அந்த லிப்ஸ்டிக் கண்டெய்னர் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மெல்ட்டான உடனேவே நம்மளோட லிப்ஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். இது மெல்ட்டாக பார்த்திங்கன்னா மினிமம் 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதுவே நம்ம வெயிட் பண்ணலாம். கேண்டிலிலா வேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட லிப்பை வந்து நல்லா ஷைனியாக நல்லா ஒரு க்ளாஸியாக வச்சுக்கும். சோயா வேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட லிப்பை நல்லா மாய்ஸ்சரைசிங்காக நல்லா சாஃப்டாக வச்சுக்கும். கேஸ்டர் ஆயில் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட லிப்பை நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். அதாவது நம்மளோட லிப்பில் இருக்கிற அவுட்டர் லேயரில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் வந்து ரெடியூஸ் ஆகாமல் நம்மளோட லிப் எப்போவுமே பார்க்க நல்லா சாஃப்டனாக நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிறதுக்காக தான் கேஸ்டர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜோஜோபோ ஆயில் பார்த்திங்கன்னா நம்மளோட லிப்பை வந்து ட்ரையாக இல்லை சாப்டு லிப்பாக இருக்குது அப்படின்னா அந்த லிப்பை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அதனால் நம்மளோட லிப் பார்க்க நல்லா ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக இருக்கும். ஜோஜோபோ ஆயில் வந்து நம்மளோட லிப்பில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த வின்டர் சீசனில் வர வெடிப்பெல்லாமே வராமல் நம்மளோட லிப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். கொக்கோ பட்டர் பார்த்திங்கன்னா நம்மளோட லிப்பை வந்து எப்போவுமே ட்ரை அவுட் ஆகாமல் பாதுகாக்கும். இந்த கொக்கோ பட்டரில் ஜோஜோபோ ஆயிலில் பார்த்திங்கன்னா விட்டமின் இ கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட லிப்பை வந்து நல்லா சாஃப்டாக நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா மெல்ட் பண்ணிடலாம். மெல்ட் பண்ண பின்னாடி பார்த்திங்கன்னா விட்டமின் இ ஆயில் இருந்தால் நீங்கள் விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா விட்டமின் இ கேப்சூல் கூட ஒன்று எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். விட்டமின் இ ஆயில் பார்த்திங்கன்னா நம்மளோட லிப்பை வந்து ட்ரை அவுட் ஆகாமல் வச்சுக்கும். நம்மளோட லிப்பை நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுக்கும். விட்டமின் இ ஆயில் நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண பின்னாடி இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மெல்ட் ஆன பின்னாடி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து லிப்ஸ்டிக் கண்டெய்னரில் எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 2 கண்டெய்னர் அளவுக்கு வரும். இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக் கண்டெய்னரில் இதை எடுத்து நம்ம வந்து போர் பண்ணிக்கலாம். இதை நம்ம லிப்ஸ்டிக் கண்டெய்னரில் ஊற்றிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம அப்படியே விட்டுடணும். 2 ஹவர்ஸ் கழிச்சுட்டு நம்ம எடுத்து பார்த்தோன்னா நம்மளோட லிப்ஸ்டிக் வந்து ரெடியாக இருக்கும். லிப்ஸ்டிக் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஊற்றிடலாம். அப்போ தான் நம்மளோட லிப்ஸ்டிக் பார்க்க நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் 3 ஹவர்ஸ் கழிச்சுட்டு உங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் இப்போ எடுத்து காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா லைட் பிங்க் ஷேடில் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப டார்க்காக பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நான் லைட் கலரில் தான் வந்து இந்த லிப்ஸ்டிக் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா டார்க் கலரில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிப் சேஃப் கலரை வந்து நீங்கள் இன்னும் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட லிப்ஸ்டிக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலே எப்படி நம்மளோட லிப்ஸ்டிக் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.